தூக்குறோம். ஒரு வீடு இருக்கு. லொகேஷன் வந்து அந்த இடத்துல தான் இருக்கு. எல்லாம் ஓட்டுக்குள்ள இருக்குங்க. பழக்குடி நாங்கள் இருக்கிற ஏரியாவே இப்போ பண்ணி விட்ட முயற்சிங்க. ஏன்னா இங்கே யானை புளி இருக்கானே கடமாட்டான். அவங்க கொடுக்குற சரியான ஒரு பெட்டராக தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. கட்டு மாடு உங்களுக்கு தெரியுதா இல்லைங்களா? வரேன் கட்சியாக கேமரா இருந்தால் அங்கே ஒன்று இருக்கு பாருங்க. எனக்கு கரெக்டாக காமிக்கிறேன்னா இந்த அந்த இடம் இங்கே ஒன்று இருக்குது. அப்புறம் இந்த சைடு பார்த்தாச்சுங்க. வந்ததுக்கு இதை வச்சு நான் பார்த்துட்டேங்க ஒரு வழியாக. இதெல்லாம் எங்கே தங்கும்? ஒரே இதாக இருக்குது. ஒரு அக்கா வந்து வீடியோ போட்டாங்க. வால்பாறையா எந்த இடம்னு தெரிலைங்க. நான் அவங்க ஊட்டின்னு நினைக்கிறேன் அந்த அக்கா. மாடு இது மாதிரி தான் இங்கே இருக்குது. அந்த அக்கா இங்கேனே பக்கத்துலேயே வந்து இதை எடுத்துகிட்ருக்கான். அந்த மாடு அமைதியாக உட்காந்துருக்கு. ஆனால் நம்ம அதை சீண்டாத வரைக்கும் அது நம்மளை எதுவும் சீண்டாதாம்மா. இங்கே நம்ம அது எதையும் சீண்டுறோம்னா அது நம்மளை எதுவுமே சீண்டாது. துரத்துச்சுன்னா அவ்வளோதான்டி. பார்த்தீங்களா எங்கே பக்கத்துலேயே இருக்குங்க. எங்கே கேமரா தெரியல. இந்த அது அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன் கேமராவில். எனக்கு ரொம்ப பக்கத்தால் தான் இருக்குது. ரொம்ப பக்கத்தால் போவாத. திடீர்னு நீங்கள் ஒன்று இருந்து எந்திரிக்குவோம். எப்படி இருக்கும்? எருமை மாடா? சத்தியமாக சொல்கிறேன், எருமை மாடுக்கும் உனக்கு எதுவுமே டிஃப்ரெண்ட் தெரில. எருமை மாடாமாங்க அது. அது டேய் இது காட்டு மாடுடா. ஏன்டா டே அலுமைப்படுத்துகிற? எருமை மாடு இப்போ இப்படி இருக்கும்டா. அதுங்களா இதுக்கு தாங்க மாடு காட்டு மாடுக்கு வித்தியாசம் தெரியாது, எருமை மாடுக்கு வித்தியாசம் தெரியாமலாம் இருக்காங்க நம்ம கிட்ட. இங்கே ரொம்பவே பக்கத்தில் வந்துட்டோங்க. அதுவும் இருக்கு பாருங்க. அங்கே ஒன்று இருக்கு. அது மேலே ஒன்று போயிடுச்சு. பார்க்குது பாருங்க, பார்க்குது பாருங்க. உங்கள்கிட்ட ஒன்று இருக்கா? எங்கண்ணா? ஆமாம் 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 ஆமாம். இந்த நேரு இந்த மரத்துக்கு பக்கத்தில் ஒரு வெட்டி மேலே ஒன்று போயிடுச்சு. நாலு சேர்ந்து விரட்டுனுச்சு. அதெல்லாம் என்ன வேகம் போகும் தெரியுமா? 70-80 ஸ்பீடில் போவோம். 70-80 போவோம் ஸ்பீடு. இவன் ஓடி வந்தாலே தடிக்கிட்டு விழுந்துருவியான். செமையாக இருங்க. பரவாயில்ல. இதுவாச்சும் ஒன்று பார்த்துமே வந்ததுக்கு நம்ம பார்க்காத ஒன்று. அதோட கொம்பு தான் அழகாக இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த அப்படியே திரும்பி பார்த்துச்சு பார்த்தியா? அது மாதிரி பார்த்துச்சு நல்லாயிருக்கும். இது முட்டு மாதிரி ஆளுங்கிட்ட பழகமா என்னன்னு தெரியலடா. கோவம் அதிகமாக இருந்தா அந்த மாட்டுக்கலாம். இது என்ன தேனி மலை மாடு மாதிரி தான் இங்கே இருக்கு. பார்த்தியா இல்லையா? நல்லாவே தெரியும் நினைக்கிறேன் கேமராவில். பெருசாக கேமரா தெரியும், ஆனால் கொஞ்சம் லாங்காக தானே தெரியும் கேமராவில் எல்லாமே. வா செம்மையாக இருக்குது. இன்னும் இதில் இங்கே வந்து இன்னும் எனக்கு வந்து சிறுத்தையை பார்த்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சிறுத்தை சாங்க போகலாம். எல்லாமே போயிடுச்சு. நல்ல வேலை இதை ஒன்று பார்க்கணும்னு ஆசைப்பட்டாச்சு, பார்த்தாச்சு. அதெல்லாம் ரோப்பு சவாரின்னு நினைக்கிறேன். இல்லை அது டவரா என்னன்னே தெரில. அங்கே இருக்குது பார்த்தியா? டவரா? டவர் மாதிரி. அது டவர் மாதிரியே கிடையாது. அங்கேருந்து வருது, அப்புறம் இங்கிட்டு இருந்து வருது. அடி கீழே ரோப்பு சவாரி. கரண்ட் போகிற கம்பம் அப்படி என்னது? அதான் காட்டேஜ் பேர். அங்கன்னு ஒன்று கட்டிச்சு. செம்மையாக இருக்கும் அதெல்லாம். காட்டேஜ்னு என்னது? அதான் ரூம் தான். இங்கே போயெல்லாம் வந்து ஏன்டா ரூம் எடுத்து தங்குவான்? யாரு கூட்டத்தே காணோம். ஏதாவது டீ எஸ்டேட்டாக இருக்கும்டா. எல்லாம் போயிடுச்சா? டேய் வாடா எப்பா. டே சாமி பார்த்த வரைக்கும் போதும். ரொம்ப ஆசைப்பட பார்த்தியா? தெரியுமா? வீடியோ ரெக்கார்டில் மைக் அங்கேயே ஸ்டன்ட்டோம். இங்கே பாரு செம்மையாக இருக்கு. கேமரா ஒழுங்காக தெரியுதா? வாங்க போவோம். அப்படியே நீட்டிட்டே சிக்கா செம்மையாக இருக்கு. இதே 360 இருந்தால் பயங்கரமாக தெரியும். 360 எப்படி இருக்கும்? அது எல்லாத்தையும் டோட்டலாக காமிக்கும். நம்ம நிற்கிற இடத்துல இருந்து எல்லாத்தையும் காமிக்கும். சுற்றி முற்றியும் காமிக்கும். அது எப்போ காரெல்லாம் பின்னாடி இருக்கிறதுல முன்னாடி கேமரா கவர் பண்ணுது? மழை வந்துச்சுன்னா இதை எடுத்து எல்லாரும் 3 பேர் மண்டைக்கு மட்டும் போட்டு குடுக்குடுன்னு ஓடி வந்தாங்க. கொண்டு வரீங்க. ஓ சூப்பராக இருக்குங்க. இது நல்ல முடிவுக்கு போகிறோம். அங்கெல்லாம் அப்போயே நிறைய ஃபால்ஸ் தெரிஞ்சிச்சு அந்த இடத்துலலாம்.
அந்த இடத்துல போய் பார்க்க போகிறோம். மலை அதுக்கு மேலே ஒரு பெரிய மலை இருக்குது. வாங்க போகலாம். வாங்க வாங்க சீக்கிரம் போயிட்டு vlog கண்டினியூ பண்ணுறேங்க. வா செம்மையாக இருக்குது வேறு சுற்றின்னு ஒரே தான். எங்கேயுமே வீடியோ எதுவும் பார்க்கவே முடியாது. நீ பேசுறது கேட்குமா? நல்லாவே கேட்கும். மைக் இருந்தால் இன்னும் நல்லா கேட்கும். மைக் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம்ல, ஹெல்மெட்லேயே மாட்டி கிடக்கு. ஓ உண்மையிலே மஸ்ட்டு ட்ரைங்க, வேற லெவல். செடியெல்லாம் வருங்க சுற்றியில் இது மாதிரி கட் பண்ணி அப்படியே அவ்வளோதான் நீட்டாக வச்சுருக்காங்க. வந்துட்டோன்னு நினைக்கிறாங்க வேறு அங்கே. ஃபுல்லாகவே ஒரே பனி மூட்டை மாதிரி தான் இருக்குது. அப்போலே மழை பெஞ்சிச்சு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி. மழை விட்டுருச்சு. இதில் எந்த சைடு போகிறது? மேலே அப்படியே நேரம் ஏறுறதோ இல்லை ஏதாச்சும் இது? இங்கே பாரு. வா அந்த சைடு மூணாருங்க. ஆனால் மெயினாக மேலே கோவில் ஆட்டுக்கடா. டேய் இருறா, இங்கேருந்தே காட்டுறேன் பாருங்க. இங்கேருந்தே வியூ இவ்வளோ பக்காவாக இருக்கேங்க. பார்த்தீங்களா? செம்மையாக இருக்குங்க. சுற்றிலும் அதே மாதிரி தான் இருக்குது. அங்கிட்டலாம் இன்னும் பாருங்க. இன்னும் அங்கே பாரு ஃபால்ஸ் இருந்து எப்படி தண்ணி வருதுன்னு ஒவ்வொரு ஃபால்ஸ்ல இருந்து. வா வா சுற்றிலுங்க டோட்டலாக எல்லாமே இப்படி அப்படியே வருது பெருசாக. இன்னும் மேலே போய் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஏவா மேலே போகலாம் அப்படியே. சரியான வியூ பாயிண்ட்டுங்க. முரட்டான வியூ பாயிண்ட். போகணும் நீ பேச பாரு. இங்கே அங்கேயா? அப்படியே மேலே போகலாம். அது கோயில்ரா. இல்லை எப்படி போகணுமா? அதான் தெரியல. 4 பக்கம் ரோடு போகுது. போகலாம். எங்கிட்ட போகலாம். கல்லு போடணும்னு வேற எங்கிட்டும் போட்டுருக்காங்களா? இதுதான் பள்ளத்தாக்கத்தை பாடுறா. அதான்டா இருக்கு. வாடா வாடா. கையில் ₹1 காசு இல்லை. யார்ட்டையுமே 2 பேர் 3 பேர் இருக்கும். உண்மையிலே இல்லை. பெட்ரோல் கேட்க போனட்டுக்கு பிச்சை எடுத்து தான் மறுபடியும் போகணும். 1500 கிட்ட வாங்கணுங்க. நம்ம காடிக்கு கரெக்டாக ஒரு 3000 வந்துடுதுங்க பெட்ரோல். 3500 3000 வந்துடுதுங்க. தப்பான வழியாடா. அதான் சொல்லுதான் வலிக்கு விட்டுற போதுன்னு சொன்னாங்களே. பாருங்க வியூ பாயிண்ட்டு பின்னாடி ஃபுல்லாக ஒரே வியூ தாங்க. ஏதோ ஒரு குருவி கத்துது. அவ்வளோ ஒரு எக்கோ அடிக்குது சவுண்டு. பாருங்களா மக்கள் போயிருக்காங்க. ஒரே பிளாஸ்டிக்காக தான் இருக்குது பாரு. ஒரே தண்ணியாக இருக்குது. பார்த்து வா. 360 தான் இந்த இடத்துல நல்லா இருக்குங்க. இங்கே பாரு தண்ணி வருது பாரு. பாறை எங்கேயோ நல்ல இதில் இருந்த இங்கே தண்ணி அப்படியே வருது பாருங்க. செருப்பை கழட்டி வச்சுட்டு போகிறது நல்லதுன்னு. செருப்பை கழட்டி வச்சா நீ விழுந்துன்னு நினைக்கிறேன். பாருங்க பாருங்க அங்கே தண்ணி சவுண்ட் எங்கே கேட்குதுன்னு நினைக்கிறேன். அமைதியாரு ஃபால்ஸ்ல எங்கே தண்ணி விழுற சவுண்ட் கேட்க தெரியுதா? மோன் அடிக்கிற சத்தம் கேட்குற. அது முட்டு முட்டு கேட்குது. இப்போ இந்த பாறையெல்லாம் வலிக்குது விட்டுற போகுது. இங்கிட்ட வருமா சூரியா தான் பார்த்துட்டு வலிக்கு விட்டுறாரு. அழுக்கி விட்டு ஆனால் விழுந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் தான் அப்படி போகுது பாரு வழி. ஃபால்ஸ் சத்தம் கேட்குறான். அதான் சொன்னேன் இல்லையா அங்கெல்லாம் பாரு. இன்னும் மேலே போகிறது வழி இருக்கா? ஏய் வியூ பாயிண்ட் வழி அங்கே இருக்கு பாரு. அது கோயில்ரா. ஆடா நீ அதுக்கு மேலே அங்கே இருக்கு பாரு. வந்த வழியிலே போகலாம் வா. அந்த வழி இப்படியே போய் இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அப்படி போகலாம். சரி போகலாம். இந்த இங்கே வழி இருக்கு. வா அதான் ஃபுல் வியூ பாயிண்ட்டுக்கான வழி. நாம் இங்கிட்டு கொஞ்சம் லைட்டாக வேறு இடத்துல கரெக்டாக ஆகிட்டோம். பார்த்து வாங்க. மண்ணெல்லாம் புதையுது. சூரியா வலிக்கிட்டு இருந்தால் பேண்ட் நிறையிடும். அங்கே பார்த்தே இல்லை தண்ணியா? ஐயோ ஏன் சவுண்ட் தான் கேட்டுச்சு. அதான் நான் சொன்னேன் ஏதோ தண்ணி சவுண்டு ஃபால் சவுண்ட் மட்டும் தான் கேட்குதுன்னு சொன்னா இல்லையா? எவ்வளோ தண்ணி போரு.
வால்பாறைக்கு வந்துடுங்க. வால்பாறை வந்து வியூ பாயிண்ட் அங்கே இருக்குது. அதுலேருந்து இன்னொரு ரோடு வந்து லெஃப்ட் சைடு கட்டாது. அங்கிட்ட வந்து இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த ஒரு வியூ பாயிண்ட். ஆனால் சேஃபாக வரணும். இல்லை நானும் ஃபுல் சேஃபாக தான் வரேன். ஆஹா இதுக்கு மேலே தான் ஃபுல்லாக பள்ளத்தாக்கு. இதான் வியூ பாயிண்டா? எத்தனை ஆறு போகிறோம் இப்போதான் சொன்னேன். டே இங்கிட்டா அது பாலையில் நிற்காதீங்கிட்டு வா. எவனாவது போன நோண்டி விழுந்து தொலைச்சிடாதீங்க. எல்லாம் என் உயிரை தான் எடுப்பாங்க சொல்லிவிட்டேன். இங்கே அந்த புதிலேருந்து வர தெளிவாக வருது பாரு தண்ணி. அதில் எத்தனை ஆறுடா அது பாரு போகிறோம். அங்கெல்லாம் ஊற்றுதுறோம். நம்ம பார்த்தப்போ ஹைட்டாக ஊற்றுனுச்சாலும் எங்கன்னு தெரில. அங்கே பாரு இங்கே பாரு. மேகம் தண்ணி சவுண்டை கேட்டியா இல்லையா? கொஞ்சம் முன்னாடி ராசா டேய் அதுக்கப்புறம் எல்லாம் பழம் தாண்டா. அங்கிட்டு போவானாண்டா. போகலாம். இது புல்லுடா. இங்கே வாடா ராசா குட்டி. விழுந்துடாதீங்கடா. மாட்டேன்டா வாடா. இன்னும் இரு உச்சி வந்து பார்க்கறதுக்குலாம் இடம் இருக்கு. சரியா பாருடா சுத்து. நிற்கிறது பாசம் புல்லுல கொஞ்சம் பின்னாடி வந்து நின்று சொல்லிட்டேன். அப்புறம் 2 வண்டியில் 2 பேர் போகிற மாதிரி இருக்கும். அந்த இடம் வர்றோம் அழகா அப்படியே ரெண்டா பிரிஞ்சு. இங்கே பாரு சென்டரில் வந்து ஒரு குழியாட்டு இருக்கும் பாடு தண்ணி. அந்த ஒரு வீடு இருக்கு. வியூ பாயிண்டில் காமிச்சாங்க. வீடியோ சொன்னாங்க தெரியுமா? இல்லையே நான் பார்த்தேன். இதை பார்க்க தாண்டா மலை மாதிரி இருக்கு. இது ஃபுல்லாக ஏதோ விவசாய நிலம் மாதிரி இருக்கு. ஒரே மரமா வேற மாதிரி இருக்கு. இங்கே பாருங்க இருங்க ஹைட் படுத்து மேலே தூக்கி காமிச்சா இன்னும் பயங்கரமாக இருக்கும்ல. காமிச்சிடலாம் பார்த்துக்கோங்க. இது எல்லாம் எங்கே தெரியுமா போகும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் இங்கே பார்க்குறதோட அங்கே அதோட மேலே டாப்பில் பாரு என்ன இருக்குன்னே தெரியல. அதான் மலையோட லாஸ்ட் உச்சி தெரியல மறைச்சிக்கிச்சு. இந்த ஆற்று தான் அமராவதியாக வருதுன்னு நினைக்கிறேன்டா. கொடைக்கானல்ல ஊற்றுதுன்னு நினைக்கிறேன். அதான் எவ்வளோ தண்ணி போடுறாடா. தண்ணிக்கிட்ட போனால் எப்படி இருக்கும்? அங்கெல்லாம் போக முடியாது. எவ்வளோதான் வழி இருக்கும். இந்த மக்கள் அங்கே இருக்காங்க பாரு. ஐயோ மழை வருதுடா. ஏண்டா இருக்குல்ல எல்லாம் மழை பெஞ்சிச்சுன்னா எவ்வளோ தண்ணி போவோம் இருக்குல்ல. அது ஒன்று தான் உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் இங்கிட்ட ஒன்று போகுது. இல்லை எல்லாமே நல்லா தான் தெரியுது. அந்த லாஸ்ட்டு அங்கன இங்கே இன்னும் இந்த சைடு இங்கிட்டலாம் நிறைய போகுதுங்க தண்ணி. மழை இறங்கிருச்சு. ஏகப்பட்ட தண்ணி இருக்குங்க. சரியான வியூவு. அதாவது லொக்கேஷன் வந்து அந்த இடத்துல தான் இருக்குது. பார்க்க வேண்டிய இடம் மேலே அங்கிட்டு இருக்கு. நாங்கள் வந்து இதான் வழி நினச்சி வந்தோம். ஆனால் இங்கிட்ட வந்து பார்த்தா வேறு வழி. ஆனால் பக்காவாக இருக்குங்க. இப்படி போய் அப்படி போகுது பாரு பாதை. அப்படியே மேலே ஏறிடலாம். ஆமாம் இங்கே நின்று ஏதாவது ஃபோட்டோ எடுத்துக்கலாம். கேமரா கட் பண்ணு. ஆமாம் கேமராவில் ஃபோட்டோ எடுக்கலாமா? இதை கட் பண்ணி சொல்லு. செல்லு எடுத்து நல்லா இருக்குடா கேமராவா. இங்கே இப்போ வந்து சுத்தமே மறைச்சிருச்சு பார்த்தீங்களா? முன்னாடிக்கு இப்போ எப்படி இங்கே ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். நாங்கள் அப்படியே போட ஃபுல்லாகவே மறைச்சிருச்சு. இப்படியே போகலாமா? போட்டுக்கிறேன் என்ன மழை பெய்யறப்ப நான் வாங்கிக்குவேன். இதில் தான் அவங்க போக சொன்னாங்க. சரியான வருது. போலீஸ் வந்துட்டாங்க. அதனால் வீடியோ எடுக்க முடியல. ஒரு விலங்க பார்த்தாங்க செம்மையாக இருந்துச்சுங்க. காட்டு மாடுன்னா இதெல்லாம் வச்சா வளர்த்துவோம்டா. வேறு வழி பார்த்தீங்களா? அங்கே இருந்தோம். அவங்க எங்கே இருந்து கீழே இருந்து வந்தாங்க. இந்த காட்டுக்கு இப்போ நான் காமிச்ச காட்டுக்கு நடுவில் வந்து பழங்குடியினர் இருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்டு பிடிச்சா நல்லா இருக்குங்க. முன்ன கூட்டிகிட்டு போவாங்க கண்டிப்பாக. கரெக்டாக காட்டுக்கு சென்டரில் இருக்காங்க வீடு. சுற்றியும் காட்டு நடுவில் கேப் இருக்குமாங்க. அங்கே இருக்காங்க. இந்த வீடு காட்ட முடியலனால ஆச்சார் அங்கே என் காட்டு இருந்து கால் வச்சது இந்தளவுக்கு காலம் இறங்கியிருக்கேன். இதனால கேமரா நான் எடுக்கல. வெளியே அங்கே போய் விளாக் பண்ணலாங்க. சரியான ஸ்பாட்டுங்க இல்லைங்களா? ஆமாம் அவங்கள காணாங்க. போலீஸ் வந்தாங்க காணா.
அவங்க அப்படி போகிறாங்க. அந்த சைடு ரூட் இருக்குங்க. அலோடு பண்ண மாட்டேங்கிறாங்க நம்மளெல்லாம் சில இடத்துக்கு. ஆசையோடு நிறைய இடத்துக்கு போய் வீடியோ எடுப்போம், ஃபோட்டோ எடுப்போம், தவறுதலாக இருந்தேன். வந்தாச்சுங்க. ஆமாம் பைக்கு போலாம். நீ எங்கே போகிற? 2-3 வீடு இருக்குடா. எங்கே வீடா? அதான் பழைய குடுங்கனார். நீ வந்தாங்க அந்த சென்டரில் ஒன்று இருக்குங்க, கரெக்டாக ஒரு வீடு. நிறைய வீடு இருக்குது. பழங்குடியினருங்க இது பார்த்தீங்களா? ஜூம் இவ்வளோ அடிக்குதாடா. 200 மேப் செம்மையாக இருக்கும். ஒரே வீடு தான் இருக்கட்டுங்க. இல்லை இங்கே ஒரு வீடு இருக்குது, பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது. அதுக்கப்புறம் மரம்லாம் மறைச்சி வச்சு இருக்கு, இன்னும் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த சைடு அப்படியே இங்கிட்டு போனால் மரம் மறைச்சி வச்சு, இது 2 மட்டும் தெரியுது ஓப்பனாக. எப்படி இருக்கு பாரு, சுற்றிலும் ஸ்னோங்க. இங்கேருந்தே கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் நார்மலாகவே. சுவாமி பார்த்துக்கோங்க ஃபுல்லாக. இப்போ வந்து மறுபடியும் இப்போ மழை பெஞ்சிச்சு, அங்கேருந்து இங்கே வரதுக்குள்ளேயுமே அது வந்து சுற்றிலும் ஸ்னோவாக மாறிடுச்சு. இங்கிட்டலாம் எதுவுமே தெரிய மாட்டேங்குதுங்க, டோட்டலாகவே இதாகிடுச்சு. இதுக்கப்புறம் ஸ்னோ போய் எப்போ அங்கே போகணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குங்க. அவங்க வீட்டை காமிக்கிறேங்க, காட்டுறேன் மறுபடியும். ஸ்னோ இருக்கிறதுக்கு அதிகமாக தான் ஆகுது. பார்த்தீங்களா எப்படி இருக்குண்ணே வீடு? தெரியலையா? தெரியுதா எப்படி இருக்குண்ணே வீடு? நேரில் அவ்வளோ கிளியராக தெரியுதுங்க. மக்கள் வெளியே வந்தாலும் தெரியும், ஆனால் இப்போ தெரிய மாட்டேங்குது. யார் எல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்காங்க பழக்குடியினர். வழி எங்கே இருக்குன்னாங்க தெரில. கண்டிப்பாக இந்த சைடு தான் இருக்கும். இங்கிட்டிருந்து அப்படியே இப்படி போகிறாங்க நினைக்கிறேன். நாங்கள் இருக்கிற ஏரியாவே இப்போ பனிமூட்டம் ஆயிடுச்சுங்க. சுற்றிலும் பனியாக வந்துடுச்சுங்க. இங்கே வந்து யானை புலி நடமாட்டோங்க. அங்கேன்னு ஒரு வீடு இருந்துச்சு, மறைஞ்சிடுச்சு. அப்புறம் அங்கே நிறைய வீடு இருந்துச்சு, அதை காமிக்காமல் போயிட்டேங்க. சரியானது. ஏன்னா இங்கே யானை புலி இருக்கானே நடமாட்டோம். ஓஹோ அப்படியே அந்த 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 இடத்துல மட்டும் கீழே இறங்கி பார்த்துட்டு போகலாம். அதான் சேஃப்டி கிட்ட வச்சுருக்காங்களே, சும்மா பார்க்கலாம். அது சேஃப்டி இருக்கும், போகிறோம், இல்லைன்னா போக மாட்டோம். சேஃப்டி வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா இடம் பக்காவாக இருக்குங்க. 360 இந்த இடத்துல இருந்துச்சுன்னா அவ்வளோ அழகாக ஒரு வீடியோ, ஷார்ட்ஸ் வீடியோ எடுக்கலாம், எல்லாமே எடுக்கலாம். ஏறு இந்த சேஃப்டி கிட்ட இருக்கும் தான் நான் வாரேன், இல்லைன்னா நானே வரமாட்டேன். அது தெரியுதுடா, இங்கே தான் இருக்குன்னு பார்க்கலாங்க. பார்த்தீங்களா பாருங்க, சரியான வியூ பாயிண்ட்டுங்க. நல்ல ஒரு ட்ரை தான். ஒன்றுமே பார்க்க முடியலைங்க. ஏன்னா ஸ்னோ வந்து மறைச்சிருது, மழை பெய்யுது. நாங்கள் எங்கள் ஊரில் வெயில் அடிக்கிறன்னு நினச்சி வெய்ய காலம்னு நினச்சி வந்தோம். சரி நல்லா இங்கே பார்த்தா தெரியுது இதெல்லாம் மழை காலம். நம்ம ஊரில் தான் வெயில் அடிக்குது. இங்கெல்லாம் வந்து பாருங்க எல்லாம் என்ன ஓம் எழுதி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா அந்த சைடு மட்டும் அடைச்சி வச்சுருக்காங்க. அந்த இது போட முடியாதனால இங்கிட்டேருந்து அடைச்சி வச்சுருக்காங்க. இந்த தண்ணி இப்போ எங்கே இருந்து வருது? பாறையிலிருந்து வருதா இல்லை? தண்ணி பாருங்க, பாறையிலிருந்து அப்படியே டோட்டலாக வச்சுருக்காங்க. ஏன்னா இதில் எடுக்கிற கேமராவில் பக்காவாக இருக்கும். சரிங்க, அவங்களுக்கு இருக்கணும். நாங்களாம் மழை இருக்குங்க, தெரியுதா என்னன்னே தெரியல உங்களுக்கு. காட்டுறேன் இருங்க, அது வரையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்க. வாடா சுற்றியும் அதாங்க. ஓ ஐயோ, வர லெவலில் இருக்குங்க. இப்படிதாங்க இருக்கு.
இப்போ நம்ம 150 ரூபா கட்டிட்டு நம்ம பில்லே கொடுக்க பற்றியா அவங்க கொடுத்துருவாங்க. கரெக்டு தான், பில்லே கொடுக்கல. அதெல்லாம் இவங்க பார்த்து பண்ணுறது தானே. இங்கே சொல்லப்போனால் உண்மை தான். இந்த வியூ பாயிண்ட்லேருந்து இப்போ தாங்க கிளம்புறோம். கரெக்டாக மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 11ங்க. 9 மணிக்கு திறக்க வேண்டியது. ஆல்ரெடி இவங்க கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க திறக்கிறதுக்கு, அதனால தான். அதனால தாங்க. அப்புறம் இது வந்து 2வது பேட்டரி போட்டால் ஜிப்பியே. அப்போ நெக்ஸ்ட்டு எங்கேயாச்சும் வியூ பாயிண்ட் போகலான்னு இருக்கோம். பார்க்கலாம் நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்னு தெரில. போ பாடி. ஆனால் வேறு லெவலில் இருக்குங்க. ஒவ்வொரு பிளேஸும் சும்மா சொல்லக்கூடாது. ஐயோ, செல்லு இங்கிட்ட வச்சுருக்கேன். நான் எப்படிப்பட்ட செல்லு எங்கே இருக்குன்னே மறந்துட்டேங்க. பா பார்த்துட்டே வாங்க வியூவெலாம் எப்படி இருக்குன்னு. ஆனால் சரியான ஒருத்தங்க வியூவு. கம்பல்சரி லேட்டானாலும் பரவாயில்ல, நீங்கள் பார்த்துட்டே வரலாம். நாங்கள் வந்து இன்னொரு வழியில் போனோம். மேலே போகிறதுக்கு வந்து ரைட் சைடு போனோம். நாங்கள் வந்து லெஃப்ட் சைடு போகிறப்ப கடைசியாக வந்து பார்த்துட்டேன். ஆனால் கடைசியில் போலீஸ் வந்துட்டாங்க. ஏன்னா தம்பி இங்கிட்டு பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க, வழி அங்கிட்டு இருக்கு, அப்புறம் தெரியாமட்டா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுங்க. ஆனால் வழி அங்கிட்டு போகுதுங்க. யாரோ ஒருத்தர் கன்ஃபியூஸ் ஆகலாம். அது வந்து கோயில்னு எழுதியிருக்கா. அதனால சரி நாங்கள் ஃபஸ்ட்டு இப்படி போகணும் தான் நினச்சி உண்மையிலே போனோம். யதார்த்தமாக போனோம். அங்கேயே வியூ பக்காவாக இருந்துச்சு. அதோட மேலே வந்து இன்னும் அது மாதிரியே கொஞ்சம் பெட்டராக தான் இருந்துச்சு. மேலே அவங்க கொடுக்குற வியூவே சரியான ஒரு பெட்டராக தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு வியூ. பார்த்துட்டு கிளம்பிட்டு இருக்கோம். சரியான வியூங்க மேலே. அங்கே வந்து டைகர்ஸ்லாம் இருக்காமா, யானை டைகர்லாம் இருக்காமாங்க. வந்து எம்மாடி காடிக்கு வேறு பெட்ரோல் வேறு போடணுங்க. நேற்று ஒரு 300 ரூபாய்க்கு போட்டேன். இன்னும் இருக்காதான் ஓடிட்டுருக்குது. இப்போ வரைக்கும் நம்ம சேஃப்டியாக ஃபோட்டோ வைக்கிற வரைக்கும் நல்லது தான். ஒரு 1000 ரூபாய்க்கு போட்டுடலாமான்னு பார்க்குறேன். எங்கள் ஓனர்கிட்ட தான் காசு கேட்கணும். என்ன பண்ண போகிறாருன்னு அவரும் தெரில. தருவாரா இல்லை இந்த வாய்ப்பில் ராஜான்னு சொல்லுவாரான்னு தெரிலைங்க. கோயிலுங்க அந்த வழி தான் ரிட்டனு, வேறு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு வேறு இடத்துக்கு வேணால் மறுபடியும் கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஆனால் வந்த வழி தான் இது எல்லாமே. அதனால் இதில் பெருசாக நீங்கள் எதுவும் பார்க்குறதுக்கு இருக்காது. ஆனால் நான் புதுசான ஒரு இடத்துக்கு போய்ட்டு உங்களுக்கு மோட்டோ விளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. ஆனால் ஒவ்வொரு இடம் எல்லா இடத்தையும் காட்டணும்னு ஆசையான நீங்கள் அதை பார்க்கணும்லங்க. வந்ததே மறுபடியும் காமிச்சு நல்லா இருக்காது. உங்களுக்கு புதுசாக காமிச்சது எதாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். அதனால தான் சொல்கிறேன். இங்கெல்லாம் அப்படியே பாறைக்கு மேலே இருந்து அப்படியே தண்ணி வருதுங்க. அப்படியே பாறை அப்படியே எப்படி சொல்கிறதுன்னு எனக்கே தெரில. பாறை ஒரே ஒரு பாறை இருக்குது. அந்த பாறை மேலேருந்து அப்படியே தண்ணி வருது. அந்த பாறையிலேருந்தே ஒழுகுது தண்ணி. எவ்வளோ இருந்துச்சு. ஓ பார்த்தீங்களா, இன்னொரு தாட்டி வரணுங்க வால்பாறை. சரிங்க, உங்களுக்கு புது இடத்துக்கு போய்ட்டு மறுபடியும்